ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுவையாக பிரான் எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு பாதி வதங்கி வந்ததும் இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பிரான் சேர்த்துக்கலாம். பிரான் சேர்த்துட்டு பிரான் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அதே தண்ணியிலே வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு தேவையில்லை. பிரான்லேயே தண்ணி வரும். ஸோ அதனால் அதில் இருக்க தண்ணியே இதுக்கு போதும். அதிலே பிரான் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. பிரானும் நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையோட கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட முட்டை சேர்த்துருக்கனால அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு முட்டை நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், பிரான் முட்டை எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்து ஒரு வாட்டி கிளறி கொடுத்துக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக பிரான் எக் பொடி மாஸ் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே சைடிஷ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.